வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு சர்வதேசத்திடம் தீர்வு கிட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நம்பிக்கை. தமிழரசு கட்சியில் சுமந்திரனே அதிகாரம் மிக்கவர், ஸ்ரீதரனுக்கு இடித்துரைத்த சிவஞானம். ரணிலுடன் கைகோர்த்த சஜித் அணி. மஹிந்தானந்த அலுத்கமகே விளக்கமறியலில். மொட்டு கட்சியின் முன்னாள் எம்பி அதிரடி கைது. 36 அரசு நிறுவனங்களின் மோசடிகள் அம்பலம். கொழும்பில் தொடரும் துப்பாக்கிச் சூடு, 3 நாட்களில் 3 சம்பவங்கள் பதிவு. நைஜீரிய பயங்கரவாத தாக்குதலில் 57 பேர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கான தீர்வு சர்வதேசத்திடமிருந்து என்றோ ஒரு நாள் கிடைக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாங்கள் எங்களுடைய விவகாரங்களிலே எங்களுக்கு தேவைப்படுகின்ற உரிமைகளிலே நாங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்காமல் உறுதியாக நிற்கிறோம், ஒரு கட்டத்திலே நாங்கள் அந்த உரிமைகளை அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை சர்வதேச அரசியல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சில வழியிலே இன்றைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நாளன்றைக்கு உலக அரசியல் மாறிக்கொண்டு வருகின்ற பொழுது இரவலிலே எங்களுடைய இந்த உரிமைகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு சர்வதேசத்துக்கு ஒரு தேவை ஏற்படலாம். அந்த நிலையில நாங்கள் நிச்சயமாக முன்னுக்கு போவோம். இப்படித்தான் பல நாடுகளிலே பல பாதிக்கப்பட்ட திட்டமிட்டு அடக்கி ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தான் எனவும் அவரே கட்சியின் இன்றைய கால அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர் எனவும் இதனை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் CBK சிவஞானம் தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய தீர்மானம் என்று சொல்லி 2 கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார். அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச் செயலாளர் சுதந்திரம் குறிப்பெழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு வழங்கி இருந்தேன். அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களை பொருளாளர் செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது சுமந்திரன் அவர்களுக்கும் அது அசௌகரியமாக இருந்தது. அவை அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சி பொதுச் செயலாளராக இருக்கிறதை அங்கீகரிக்கவில்லை என்று அப்பொழுது நான் கையெழுத்து வைக்க முடியும் என்று என்னுடைய அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார். நான் பேசி சொன்னேன், நீங்கள் பேசுங்கள் சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன், கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் தான். கொட்டாஞ்சேரியில் மாணவியர் உயிர் மாய்த்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரின் அடுத்த கட்ட மேலதிக விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சமீபத்தில் கொட்டாஞ்சேரி பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான பாடசாலை ஆசிரியர் மீதான விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஜூன் 23 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தார். பெரும்பான்மை பெற்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரத்தை கைப்பற்ற ரணில் மற்றும் சஜித் இடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையை பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கிய உள்ளூராட்சி சபைகளில்
நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா அதுகோரல ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலையான முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலையானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு சீனாவில் இருந்து தரமற்ற சேதன பசலையினை நாட்டிற்கு இறக்குமதி செய்தமை தொடர்பில் அவருக்கு எதிரான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட மொட்டு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலகவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் மிலான் ஜெயதிலக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று விசாரணை குழு முன்னிலையில் ஆஜரானார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துர்நடத்தை மற்றும் பதவி துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இன்று முதல் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை இன்று குழு முன்னிலையில் ஆஜராகுமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் இதற்கமைய அவர் இன்றைய தினம் முதல் தடவையாக குழுவின் முன்னிலையில் ஆஜரானார். 36 அரசு நிறுவனங்களின் மோசடிகள் அம்பலமாகின்றன. 5 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 36 அரசு நிறுவனங்கள், வாரியங்கள், ஆணையகங்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்களுடைய நிதி அறிக்கைகளை அரசாங்க கணக்காய்வாளர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்காமல் இருப்பதால் அவை பெற்ற வருமானம், செலவுகள் மற்றும் லாப நஷ்டங்களை கணக்கீடு செய்ய முடியாமல் கணக்காய்வாளர் திணைக்களம் சிரமம் ஒன்றை எதிர்கொண்டு வருகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த 36 நிறுவனங்களின் நிதி நிலைமை அறிக்கைகள் சமர்ப்பிக்காதது குறித்து தலைமை கணக்காளர் ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி தேயிலை சக்தி நிதியம் 2017 முதல் எந்த நிதி அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கவில்லை. அதே நேரத்தில் கட்டிடப் பொருட்கள் கழகம் மற்றும் மீன்வள கூட்டுத்தாபனம் 2018 முதல் எந்த நிதி அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கவில்லை. இந்த நிறுவனங்களால் ஏற்படும் எந்த ஒரு இழப்புகள் குறித்தும் கணக்காய்வாளர் நாயகத்துறைக்கு எந்த கருத்தும் இல்லை எனவும் இந்த நிறுவனங்களுக்கு பொறுப்பான திரை செய்தியோ அல்லது பொது நிறுவனங்கள் துறையோ அவற்றின் மீது முறையான மேற்பார்வையை மேற்கொள்ளவில்லை எனவும் தணிக்கை அறிக்கை கூறுகிறது. ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 13 அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தங்கள் நிதிநிலை அறிக்கைகளை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கவில்லை. அதே நேரத்தில் லங்கா சதோசா மைக்ரோ பிரைவேட் லிமிடெட், கோழி வளர்ப்பு மேம்பாட்டு வாரியம், மாநில பொறியியல் கூட்டுத்தாபனம், மின்வள கூட்டுத்தாபனம், சட்டப்பூர்வ வாரியங்கள் 3 சட்டப்பூர்வ அதிகாரிகள் மற்றும் பிற சட்டப்பூர்வ அமைப்புகள் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் தங்கள் நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை. இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. டெங்கு அபாயம் மிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள 15 மாவட்டங்களில் 95 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 20,588 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இம்மாதத்தின் இறுதி வரையான காலப்பகுதியில் 3000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மேல் மாகாணத்தில் சிக்கன்குன்யா நோய் தொற்று
தொற்று அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். வெகுவலையில் இன்று துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நெதிமாலையில் உள்ள எண்டர்சன் வீதி அருகில் கடை உரிமையாளர் ஒருவரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியாவில் அதிகரித்து வரும் கழிவுப் பொருட்களினால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். சுற்றுலாவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க நுவரெலியா நகரம் தற்போது அதிகரித்து வரும் கழிவு பிரச்சினையை எதிர்கொண்டு வருகிறது. நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் மத்திய சந்தைக்கு எதிரில் அதிகமாக வெசாக் கூடுகளும் அதன் கழிவுகளும் சிதறி கிடைப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நுவரெலியாவில் கடந்த 10ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரை தேசிய வெசாக் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏராளமான வெசாக் மின் தோரணங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. அத்துடன் பௌத்த கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளதுடன் வெசாக் கூடுகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டது. எவ்வாயினும் 17ஆம் தேதி முதல் ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு குழுவினரும் அவர்களது அமைத்து காட்சிப்படுத்திய வெசாக் கூடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றிய வெசாக் கூடுகளையும் அதற்கு பயன்படுத்திய கழிவுப் பொருட்களையும் அதே இடத்தில் வீசி சென்றுள்ளதாகவும் இதனால் வீதியோரத்தில் நடந்து செல்ல முடியாமல் உள்ளதாகவும் குறித்து வீதியினை பயன்படுத்துவோர் குற்றம் சுமத்துகின்றனர். எனவே நுவரெலியா மாநகர சபை அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதில் குறிப்பாக வெசாக் கொண்டாட்டம் ஆரம்பித்த நாள் முதல் நுவரெலியாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் பொலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் போத்தல்கள் உட்பட ஏராளமான கழிவுகளை நகரில் விட்டு சென்றதால் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றுவது கடினமாக உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்வது சர்வதேச செய்தி. நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 57 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழு செயற்பட்டு வருகிறது. அந்நாட்டில் போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வருகின்றது. போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்புகள் பொதுமக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் அந்நாட்டின் பார்னோ மாகாணம் பகா பகுதியில் போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பினர் நுழைந்துள்ளனர். அங்கிருந்த கிராம மக்களில் 57 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றுள்ளனர். மேலும் 70க்கும் மேற்பட்ட மக்களை பயங்கரவாதிகள் கடத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஆசிய கிண்ண தொடரில் இருந்து விலக இந்திய கிரிக்கெட் சபை முடிவு செய்துள்ளது. எதிர்வரும் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் இருந்து விலக இந்திய கிரிக்கெட் சபை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள ராஜதந்திர நெருக்கடிக்கு மத்தியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு நிதியுதவி அளித்தாலும் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்தாலும் இரு நாடுகளுக்கு இடையிலான புவிசார் அரசியல் பதற்றங்கள் அண்மையில் புதிய உச்சத்தை எட்டியிருந்தன. மேலும் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் தற்போதைய ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவராக பணியாற்றுவதால் ஆசிய கிண்ண தொடரில் இருந்து விலகுவது குறித்து இந்திய கிரிக்கெட் சபை பரிசீலித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள எமர்ஜிங் மகளிர் ஆசிய கிண்ண தொடரில் இருந்து விலகுவதாக மின்னஞ்சல் மூலம் இந்திய கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் சபையின் இந்த முடிவால் ஆசிய கிரிக்கெட் சபை ஆசிய கிண்ண தொடரை நடத்தாமல் கைவிடக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஆசிய கிண்ணத்தின் எதிர்காலம் நிச்சயமாக இருண்ட நிலைக்கு சென்றுள்ளதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.